துய்யன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். துய்யன்னி சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, நில்லென் தெள்ளுன்னுதீரம் கரையாவும் தீர்த்திடும், தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்க நான் எடுத்துக்கொண்டதின் ஒரு நோக்கம், அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் இந்த வசனத்தை நீங்கள் அழகாய் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை தயவு செய்து நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்க. என்னை மிகவும் அதிகமாய் என்னை வழி நடத்துகிற ஒரு சம்பவம் அதிலே இருக்கும். ஆகையினாலே அந்த சம்பவத்தை நீங்கள் மனதிலே எப்பவும் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் முழுமையாய் வாசிக்க விரும்பல. அங்கு 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. அதை நன்றாய் உற்று கவனியுங்கள். கர்த்தர் சொன்ன நன்மைகள். இரண்டாவது, அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், கர்த்தர் சொன்ன நன்மைகள் மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லாத நன்மைகளையும் அவர் செய்ய முடியும். ஏனென்றால் அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய்த்தான் சுற்றித் திரிந்தார். சில காரியங்களை அவர் சொல்லி இருப்பார், அதை செய்கிறார். சில காரியங்களை அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அதை நியமித்திருக்கிறார். அதான் இந்த வசனம் முடிகிற போது சொல்லுகிறது, நியமிப்பார் என்று சொல்லுகிறது. ஆகையினாலே சில காரியங்களை அவர் நியமித்து வைத்திருப்பார். அதை உங்களுக்கு சொல்லவும் செய்யலாம், சொல்லாமலும் செய்யலாம். ஆனால் அந்த சொன்னது செய்யும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உம்மை நியமிக்கும் பொழுது இதை நீர் அறிந்து கொள்வீர் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை நான் எதற்காக நான் பேசுகிறேன் என்றதற்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்பொழுது உலகத்தின் சூழ்நிலையும் இந்திய சூழ்நிலையையும் நம்முடைய தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலைகளையும் குடும்பங்கள் ஆலயங்களிலே நடக்கிற சில சூழ்நிலைகளையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை நீங்கள் தியானிக்க போகிறோம்.
நல்ல கவனிங்க பிரியமான. இந்த இந்திய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்டை தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஆக்ட் ஆஃப் டெரர் நடக்கிறது. ஆமாதானே? 44 பேர்கள் மரித்து போய்விட்டார்கள். அது பாகிஸ்தான் பொறுப்பு, அது பொறுப்பு இல்லை என்று நான் பேசவில்லை. ஒரு டெரர் ஆக்டிவிட்டி நடந்துருச்சு. அப்பொழுது அந்த ஆக்டிவிட்டி நடந்ததுக்கு அப்புறம் இந்த அரசியல் சூழ்நிலையில என்ன பேசப்படுகிறது? அந்த தேசத்துக்கு விரோதமாக நாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளும் பரப்பப்படுகிறது. ஆமாவா இல்லையா? Even a neutral man will be provoked. அதாவது அவன் அவ்வளவு அக்ரஷன் பண்ணி இருக்கிறான், இவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கான். கடந்த வரலாறையே நினைக்காதீங்க. இப்பொழுது இந்த நடந்த இந்த சம்பவத்தை வச்சு இன்றைக்கு சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்பொழுது மக்களை என்ன பண்றாங்க? பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? பாகிஸ்தான் பிரதமர் அவர் பார்லிமெண்ட்ல பேசுகிறார். யூ பிளீஸ் கிவ் எ சான்ஸ் ஃபார் பீஸ். என்ன சொல்றாரு? ஒரு சமாதானத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க என்று கேட்கிறார். மேலும் சொல்லுகிறார், நான் இதை பேசுவதற்காக 2-3 தடவை நான் உங்கள் பிரதமர் மந்திரிக்கு நான் போன் பண்ணேன், அவர் போனை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் என்று அவருடைய பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருக்கிறார். இது எல்லாருக்கும் இது தெரிந்தது. இந்திய தேசத்திலே இருக்கிற, உலகத்திலே இருக்கிறவர் எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியும். ஆகையினாலே சில மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன எண்ணம் கொடுக்கிறது? இம்ரான் கான் இஸ் கமிங் அவுட் ஃபார் அ டயலாக். அவர் பேச்சுவார்த்தைக்கு வருகிறேன் என்று இறங்கி வருகிறார். சமாதானத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் எல்லாருக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் என்று பேஸ்புக்ல சில பேர் போடுறாங்க போஸ்டிங். அவர்களை அத்தனை பேர்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு யூ ஆர் அன் ஆன்டி நேஷனல் என்று சொல்றாங்க. தேசத்துக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் இவர்கள் சொல்லுகிறது பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இப்படிதான் பேசப்படுகிறது. எல்லா ஜனங்களையும் அவர்கள் எதற்காக உசுப்பி விடுகிறார்கள் என்று நான் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் இன்டு பாலிடிக்ஸ். எதற்காக உசுப்பி விடுகிறார்கள் என்று நான் பேச எனக்கு பிரியமில்லை. ஆனால் மக்களுடைய மனதிலே இந்த ஒரு பழி வாங்குதல் ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதே எண்ணம் தான் குடும்பத்திலும் நிலவுகிறது. திஸ் இஸ் வேர் ஐ எம் கன்சர்ன்ட். இந்த பழி வாங்கும் என்கிற எண்ணம் இந்த தேசத்திலே அப்படி பரவி நிற்கும் பொழுது அதே எண்ணம் தான் நம்முடைய குடும்பங்களிலும் அது நிலவும். நமக்கு எதிராக யாராவது பேசிவிட்டார்களா, செய்து விட்டார்களா என்றால் நாம் உடனடியாக என்ன நினைக்க தோணும்? இப்பதான் பார்க்கிறோம், நிறைய கட்டிட பெண் ஜாதியை 2 பிள்ளைகள் பெற்றெடுக்கிற வளர்ந்து வருகிறது. அந்த நேரத்திலே மனைவியை கத்திய வைத்து இன்னைக்கு நியூஸ். இந்த பழி வாங்கும் எண்ணத்தை விதைக்கிறபடியினால் சமுதாயமே ஒரு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களும் ஒரு பங்கு. I am not concerned about the people who are outside. I am concerned about our own people. நம்முடைய ஜனத்தை குறித்து தான் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். இது
கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இப்படி ஒரு பழி வாங்குறது, டிட் ஃபார் டாட் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அந்த உலகத்தின் இந்த நேஷனல் சீன், இந்த அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எல்லாவற்றையும் பாருங்க. நான் இதை எடுத்து பேசுறேன், நிறைய பேசிக்கொண்டே இருக்க முடியும். சமுதாயத்தின் சூழ்நிலை, ஒரு பழிக்கு பழி வாங்குகிற ஒரு எண்ணம், பழிக்கு பழி வாங்குகிற எண்ணம் மாத்திரமல்ல, பழிக்கு பழி வாங்குகிற அந்த பழிக்கு பழி வாங்குகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் நீதி செய்கிறோம் என்று சொல்லுவார்களா இருக்கும். ஆமா தானே? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நாங்கள் நீதி செய்கிறோம் என்று செய்வார்கள். அதை வைத்துதான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். உன் கரத்தை நீட்டி நீதி செய்கிறதற்கும் அவனை பழி வாங்குவதற்கும் கர்த்தர் உன்னை அனுமதிக்கல. நல்ல கவனிங்க, இதை நான் தொடர்ந்து பேசுவேன். ஆகையினாலே நாம் நம்முடைய நீதி நம் பக்கத்துல தான் இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நீதி செய்ய உன் கரத்தை நீட்டுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பழி வாங்குவதற்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லுகிறது, பழி வாங்குதல் யாருது? அவருக்குரிய. யார் உன்னை இந்த பதவியிலே வைத்தாரோ அவர்தான் இந்த பதவியிலே உன்னை நீடிக்க வைக்க முடியும் அல்லது தூக்கி எறிய முடியும். அவர்தான் நீதி செய்யணும். அதனால நாம் நீதி செய்ய கரத்தை நீட்டக்கூடாது. அந்த மனதில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்க. இந்த வார்த்தை யாரால் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதை சொன்னவள் ஒரு அபிகாயில், நாபால் என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி. அவள் ஒரு குடும்ப பெண். அவள் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. I want you to very carefully listen to me. இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மைகளின் படி எல்லாம் கர்த்தர் உனக்கு அருளி செய்வாராக என்று சொல்லுகிறாள். இவரை சொல்லுகிறவள் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு பெண். இங்க அநேகர் அப்படி வந்திருக்கிறோம். நம்ம யாரிடத்தில் அது சொல்லப்படுகிறது? தாவீது. யோசித்து பாருங்க, தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தாவீது ஒரு ராஜாவாகிறதுக்கு நியமிக்கப்பட்டவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறவன். அவனுக்கு இந்த குடும்ப பெண் ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளின்படி எல்லாம் அவர் உனக்கு அருளி செய்வார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை புரிந்து கொள்ள இந்த சம்பவத்தை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். இந்த அபிகாயில் நாபால் என்கிறவனுடைய மனைவி. இந்த நாபாலை குறித்து வேதம் அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மாகோன் என்கிற பட்டணத்தை சேர்ந்தவன். காலேப் என்கிற இந்த மனிதனுக்கு சொந்தக்காரன், சந்ததியிலே வந்தவன். காலேபுக்கு கர்த்தர் மோசே யோசுவா மூலமாக கொடுத்த மலை பிரதேசத்தில் இவன் அந்த நாபாலுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு அவனுக்கு கர்மேல் என்கிற மலையின் மேலே, குன்றின் மேலே அவனுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. தொழில்துறை இருக்கிறது என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் he has got properties in the Mount Carmel. அப்படியே அந்த நாட்களிலே வாழ்ந்த அவன் ஒரு சீமானாயிருந்தான், பெரிய ஐஸ்வர்யனாயிருந்தான். அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது? 3000 ஆடுகள். 3000 ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அது செம்மறி ஆடுகள். 1000 ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அது வெள்ளாடு. 3000 செம்மறி ஆடுகள் உள்ளவன் அவன் என்ன செய்கிறான்? அந்த கர்மேல் பர்வதத்திலே வசித்து வரும் பொழுது அவன் 3000 ஆடுகளையும், ஏனென்றால் இந்த செம்மறி ஆடு பெரிய சொத்தாக கருதப்பட்டது. ஏனென்றால் அது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை அது மயிர் கத்தரிக்கப்படும்.
அந்த கத்தரிக்கப்பட்ட அந்த மயிருக்கு அநேக விலை போகும், பெரிய சொத்து உண்டாகும். 3000 ஆடுகளை அவன் மயிர் கத்தரிக்கிறதற்கு ஆட்களை அழைத்து அனுப்புகிறான். அந்த வெட்டப்பட்ட அந்த மயிரை வாங்குகிறதற்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கிறான். பல தேசத்திலிருந்து வருவார்கள், பல பட்டணங்களிலிருந்து வருவார்கள். அவர்கள் எல்லாரும் வரும் பொழுது அவர்களுக்கு அவன் விருந்து கொடுக்கும்படியாக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். நல்லா கவனிங்க, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். அப்பொழுது அங்க என்ன நடக்குது? சாமுவேல் மரித்து போகிறான் என்று தாவீது கேள்விப்படுகிறான். ஆகையினாலே ராமா என்கிற இடத்திலே அவன் சாமுவேல் மரித்து போகிறான். முதல் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகையினாலே அவனுடைய அடக்க ஆராதனையை செய்துவிட்டு சவுலுக்கு பயந்து, ஏனென்றால் சவுல் இவனை எப்படி கொலை பண்ணலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சவுலுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கும்படி சாமுவேலுடைய அடக்க ஆராதனையை முடித்துவிட்டு அவனும் 400 நண்பர்களும் இந்த கர்மேல் பர்வதத்தின் மலை அடிவாரத்தில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாட்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் தெரியாது. இந்த விருந்து எப்பொழுது நடந்தது தெரியாது. ஆனால் அங்கு வந்து ஒளிந்திருக்கும் பொழுது அந்த தாவீதும் அந்த 400 வாலிபர்களும் அவர்கள் சாப்பிடல, பசிக்குது, அவர்கள் உணவு இல்லாமல் அவர்கள் இருக்கிறாங்க, பசி எடுக்குது. மலையின் உச்சி மலையில ஒரு பெரிய விருந்து ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறார். அப்பொழுது தாவீது ஒரு காரியத்தை செய்கிறான். அந்த வாலிபர்களிலே 10 வாலிபர்களை அழைத்து அனுப்பி அவர்களை நாபாலை சந்திக்கும்படியாக அனுப்புகிறான். நாபால் இடத்திலே போய் நீங்கள் நலம் விசாரித்து அவனை நீங்கள் வாழ்த்தி அவனை ஆசீர்வதியுங்கள், அவனுக்குரிய எல்லாவற்றிலும் அவன் சமாதானத்தோடு கூட இருக்கும்படி அவனை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறான், உம்முடைய ஆடுகளை மேய்க்க உன்னுடைய வேலைக்காரர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாயிருந்தோம், அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு நாங்கள் காத்துக்கொண்டோம், அவர்களுக்கு நன்மையை தவிர வேறு எந்த தீமையும் செய்யல. ஆகையினாலே நீ உம்முடைய கரத்தை நீட்டி நீ நினைக்கிற உம்மால் முடிகிற காரியத்தை இந்த வாலிபர்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி அனுப்புகிறான். அவனுடைய உள்ள அர்த்தம் என்ன? சாப்பிட்டு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, இங்கு விருந்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது, அவன் கையினால் நேர்ந்ததை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வாலிபர்களுடைய பசிக்கு ஏதாவது தின்பண்டங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த வாலிபர்களை அனுப்புகிறான். இந்த 10 வாலிபர்களும் அந்த நாபாலை நல்லா கவனிங்க. இதெல்லாம் உங்க அரசியல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில வைத்து இதை சம்பவத்தை வைத்து நீங்க சிந்தித்து பாருங்க. அதற்குத்தான் இவ்வளவு பெரிய கதையை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வாலிபர்கள் போகிறார்கள், நாபாலை பார்த்து அவனை வாழ்த்துகிறார்கள், அவனுக்கு நலம் விசாரிக்கிறார்கள், சமாதானம் சொல்லுகிறார்கள், உமக்குரிய எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார்கள், உன் கையினால் நேரிட்டதை இந்த வாலிபர்களுக்கு செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் நாபால் என்ன சொல்கிறான்? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்பவன் யார்? அவனை எனக்கு தெரியாது. இந்த நாட்களிலே எஜமானை விட்டு ஓடி வருகிற அநேக வேலைக்காரர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் விருந்து வைத்திருக்கிறதை நான் அந்த விருந்தை எடுத்து அவர்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்று அவர்களை துரத்தி விடுகிறான். அதை கேட்டுக்கொண்டிருந்த சில வேலைக்காரர்கள் அபிகாயில்கிட்ட போய் சொல்றாங்க, தாவீது சில வாலிபர்களை அனுப்பி சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்டு தின்பண்டங்களோ பட்சணங்களையோ கேட்டு வந்தான், அவனை திட்டி அனுப்பி விட்டார் எஜமான் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த அபிகாயிலிடத்திலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் நாங்கள் ஆடுகளை மேய்க்கும் பொழுது எங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் மதிலாய் இருந்தார்கள்.
எங்களை சுற்றிலும் ஒரு மதிலாக இருந்தார்கள். எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, நன்மைகளைத்தான் எங்களுக்கு செய்தார். இப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் என்று. இதை கேட்டவுடனே அபிகாயில் பதறி போய்விட்டாள். உடனே என்ன செய்கிறாள்? கழுதைகளை கொண்டு வர சொல்லி தின்பண்டங்களையும் அநேக ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கழுது மேல வச்சுக்கிட்டு அவளும் ஒரு கழுதையில ஏறி அவள் இறங்கி போகிறாள். அப்பொழுது அந்த தாவீதினிடத்துல 10 வாலிபர்கள் சொல்லிவிட்டாங்க, இந்த மாதிரி அவன் நாபால் அப்படி சொல்லிவிட்டான் அப்படின்னு. தாவீதுக்கு ஒரு பயங்கர கோபம். புல்வாமால ஒரு இது நடந்தவுடனே என்ன ஆயிடுச்சு? பயங்கர கோபம். அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவன் சொல்றான், இந்த நாபாலுக்கு அவனுக்குரிய நாய் கூட இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? கொலை செய்ய போகிறேன் என்று. அவன் 400 வாலிபர்களில் 200 வாலிபர்களை அங்கே தங்க வைத்து விட்டு 200 வாலிபர்களை மாத்திரம் அவன் கூட்டிக் கொண்டு மேலே வருகிறான். இவள் கழுதையிலே இறங்கி வருகிறாள். தூரத்திலே தாவீதை பார்க்கிறாள். அப்பொழுது அவன் கழுதையிலிருந்து இறங்கி அபிகாயில் என்ன செய்கிறாள்? அப்படியே தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து, நல்ல கவனி, இந்த பாதகத்தை என்மேல் சுமத்தி அருளும் என்று சொல்லிவிட்டு அவள் சில காரியங்கள், அந்த அதிகாரத்தை நீங்க போய் வாசித்து பாருங்க, என்னெல்லாம் அவ பேசுறான்றத பாருங்க. அதுல ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். அவள் சொல்லுகிறாள், ரத்தம் சிந்துவதற்கு கர்த்தர் உம்மை அனுமதிக்கல, நீர் பழி வாங்குவதற்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்கல. நான் இதை சேர்த்து சொல்லுகிறேன். ரத்தம் சிந்துவதற்கு கர்த்தர் உன்னை என்ன பண்ணல? அனுப்பல. இங்கே உன் கரத்தை நீட்டி நீ நீதி செய்வதற்கு கர்த்தர் உன்னை அனுப்பல. நீதி உன் பக்கத்துல தான் இருக்கலாம், ஆனால் நீதி செய்வதற்கென்று கர்த்தர் உன்னை, இதை நான் அதில் சேர்த்து சொல்லுகிறேன். ஏனென்றால் அங்கு பழி வாங்குதல், பழி வாங்கும்படி கர்த்தர் உன்னை அனுப்பவில்லை என்று சொல்லுகிறாள். அவன் என்ன நினைச்சிருப்பான்? தாவீது, நான் நீதிதானே செய்கிறேன் என்று அவன் நினைத்திருப்பான். இந்த உலகத்திலே, அரசியல்ல, உங்கள் வீடுகளில் நாங்கள் நீதிதானே பேசுகிறோம், நீதிதானே செய்கிறோம். ஆனால் உன் கரத்தை நீட்டி நீதி செய்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்கல. பழி வாங்குவதற்கு கர்த்தர் உன்னை அனுமதிக்கல என்று சொல்லும் பொழுது அந்த தாவீது உடனடியாக அவனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் பதிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தர் சொன்ன நன்மைகள் என்று சொல்லும் பொழுது இங்கு அந்த தாவீது ஒரு நன்மையும் அவன் அனுபவிக்கல. வாலிப வயதில் கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவன் ராஜாவுடைய ஸ்தானத்திலே வைக்கப்படல. சவுலுக்கு ஆயுததாரியாகத்தான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பணிவிடைக்காரனாகத்தான் இருக்கிறான். சவுல் இவனை கொல்ல வேண்டும் என்று இவனை ஒரு வேட்டை நாயை வேட்டையாடுகிறது போல அவன் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஒரு நன்மையும் அவன் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு நம்பிக்கையை இழந்தவனாக அதை புறப்பட்டு வரும்பொழுது இந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை, அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன நன்மைகளின்படியெல்லாம் அவர் உனக்கு அருளி செய்வாராக என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை அவனை ஆறுதல் படுத்தினது. இந்த பாவத்தை செய்ய கர்த்தர் என்னை அனுமதிக்காதபடிக்கு தடுத்த உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாமும் பெரிய தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் கணவன் அல்லது உன் மனைவி அல்லது உன் பிள்ளைகள் அல்லது உன்னுடைய இனத்தார் அல்லது உன்னுடைய சபையிலே இருக்கிறவர்கள் அவர்கள் பாவத்தை செய்ய விடாதபடிக்கு உன்னுடைய வார்த்தைகள் தடுத்து நிறுத்துகிறதா? I am challenging you all. I am challenging even myself. அபிகாயில் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு பெரிய மனுஷனை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தினதல்லவா?
அப்படி என்றால் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நாம் செய்கிற the whole country depends upon the leadership of this government. அப்ப இந்த 128 கோடி மக்களுடைய வாழ்க்கையும் அவனுடைய பேச்சில் தான் இருக்கிறது, அவனுடைய செயலிலே தான் இருக்கிறது. இங்கு தாவீது ஒரு பெரிய ராஜா. அவனை சகல இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் அவனை நியமித்திருக்கிறார். அவர் சொன்னபடி எல்லாம் செய்வார் என்று சொன்ன பொழுது அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு வருகிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நான் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்ததினாலே அவளுக்கு நன்றி சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தாங்க இருக்கு. உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையும், உன்னுடைய கணவனும் சரி, உன்னுடைய மனைவியும் சரி, உன்னுடைய பிள்ளைகளும் சரி, அவர்கள் தவறு இழைக்க அவர்கள் முற்படும் பொழுது உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்த வேண்டும். சரி, போகட்டும். இந்த நன்மை என்று சொல்லும் பொழுது 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிவிடும். கர்த்தர் சொன்ன நன்மை, சொல்லாத நன்மை, அவர் நியமித்து வைத்து உன்னை நியமிக்க போகும்போது நீ பார்க்க வேண்டிய நன்மைகள், இவைகள் 3 விதமான ஒரு நன்மையை நான் உங்களுக்கு சங்கீதக்காரனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 23:6 எடுத்து உங்க வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பாராமல் தெரியணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்லா சொல்லுங்க. இவன் இந்த சங்கீதத்தை அவன் எழுதும் பொழுது, பாடும் பொழுது, அவன் நன்மை அனுபவித்தவன் அதை எழுதல. இது நல்லா பார்க்கணும் பிரியமானவர்களே. அவன் நன்மையை அனுபவித்தபடினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்று நீங்கள் நினைக்காதீங்க. சங்கீத புஸ்தகங்கள் முழுவதையும் நீங்கள் வாசிப்பார். அவன் ஆறுதல் அடைந்தபடியினால் அல்லது அவன் நன்மை செய்தபடியினால் சங்கீதங்கள் பாடியிருக்கிறான் என்று நீங்க நினைக்காது. அவனுடைய சங்கீதங்கள் எப்படி பாடப்பட்ட பொழுது, அவன் நன்மை அவனுக்கு மறுக்கப்பட்ட பொழுது, அவனுக்கு துரோகம் இழைக்கப்பட்ட பொழுது, அவனுடைய மனைவியும் அவனுக்கு துரோகம் பண்ணினாள், அவனுடைய மாமனாரும் அவனுக்கு துரோகம் பண்ணான். துரோகம் இழைக்கப்பட்டவன், போராட்டங்கள் நிறைந்தவன், பாடுகள் நிறைந்தவன். அப்படிப்பட்ட மனுஷன் தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த தாவீதின் சங்கீதத்தை நீங்க வேதத்தை என்ன வேணாலும் நீங்க எல்லாம் இத்தனை வேணாலும் தலைகீழ வாசிங்க. ஆனால் ஆறுதல் அற்று இருக்கும் பொழுது, நாம் அநேக நேரத்தில் கண்ணீரோடு கூட இருக்கும் பொழுது, நம்மை ஆறுதல் படுத்த ஒருவரும் நம்மிடத்திலே வராத பொழுது, நம்மிடத்திலே நம்மை என்கரேஜ் பண்ணுவதற்கு எந்த வார்த்தையையும் ஒருவரும் சொல்லாத இந்த நாட்களிலே இந்த சங்கீத புஸ்தகங்களை எடுத்து வாசித்து பாருங்க. அப்படியே நித்திய ஆறுதலின் தேவனுடைய ஆறுதல் உங்கள் மீது மழையை போல பொழியும். இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய அனுபவம். அவன் ஆறுதலை பெற்றவன் எழுதின வசனம் இல்ல. அந்த ஆறுதலை அடையிற இல்லாமல் பிரச்சனைகள், பாடுகள், துரோகம் இழைக்கப்பட்ட பொழுது ஆறுதலற்ற உனக்கும் ஆறுதலற்ற எனக்கும் அவன் ஆறுதலை கொடுக்கும்படியாக எழுதி வைத்த சங்கீதங்கள். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போகாது. எதற்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்புக்குரிய அப்படி உள்ள அவன் அப்படிப்பட்ட சங்கீதக்காரன் தான் சொல்றான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா சொல்லுவான். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்,
நான் கர்த்தரை தேடுவேன் என்றால் எனக்கு ஒரு நன்மையும் குறைப்படும். என் தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்ன நன்மையை கட்டாயம் அவர் நிறைவேற்ற. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமாக, இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். ஆகையினால் தான் தாவீது அவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆணித்தரமாய் சொல்லுகிறவன் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். சொல்லுங்க, நெஞ்சில தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. 85:12 என்று நினைக்கிறேன். கர்த்தர் நன்மையானவைகளை செய்வார், இந்த பூமியின் தன் பலனை தரும் என்று சொல்லுகிறது. ஆனால் அது ஜெனரலா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன நியமித்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு கட்டாயமாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுவான். ஒருவேளை அவர் நியமித்து வைத்திருப்பார், எனக்கு சொல்லாமல் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவருடைய பாதத்தை தேடும் பொழுது அவர் நியமித்ததை, அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை உனக்கு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுமா? அவர் வாய் இதை சொல்லிட்டு அவருடைய கரம் இதை நிறைவேற்றும். அதுதான் இந்த சத்தியத்தின் பெருமை. அல்லேலூயா சொல்லுவோமா? வேத வசனத்தின் பெருமை அங்குதான் இருக்கு. அவர் சொன்னால் சொன்னதுதான். இந்த தாவீது சொன்ன வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படி அது உண்மையாய் இருக்கிறது என்று நான் இதை தியானித்த பொழுது நானே அரண்டு போய்விட்டேன். ஆதியாகமம் 24:1 எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதியவனானான். அவன் முதியவனாயிருக்கிற நேரத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? முதிர் வயது கர்த்தர், அவன் தாவீது சொல்றான், நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும். இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய தேசத்திலிருந்து அவனை பிரித்து எடுத்து அவனை பெரிய சீமானாக மாற்றினார். ஆமாவா இல்லையா? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் அவனை ஆசீர்வதித்து அழைத்துக் கொண்டு வந்தவர். அவனை பெரிய சீமானாக்கினார். உண்மைதான். ஆனால் முதிர் வயது வரைக்கும் சகல நன்மைகளையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லும். நான் அநேக நேரத்தில் I used to be frustrated. இந்த வயதிலும் கூட சில வேளைக்கு என்னது நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்க மாட்டேங்குது, நம்ம ஜெபிக்கிறது ஒன்று நமக்கு நடக்க மாட்டேங்குது. Many times you have a complex developed, a frustration gripping your soul. உன்னுடைய ஆத்மாவை அப்படியே அது பிழிகிறது போல ஒரு frustration வரும். அப்பொழுது இந்த செய்தியை நான் தியானித்த பொழுது, இந்த வார்த்தையை வாசித்த பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் முதிர் வயது வரைக்கும் சகல விதத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கடைசி வரைக்கும் ஆசீர்வதித்தார். நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் முதிர்ந்த வயது ஆனவுடனே அவன் ஈசாக்கு வீட்டில் தங்கி இருக்கிறான். ஈசாக்கு ஒரு குமாரன் பெறுகிறான். அங்க ஏசா யாக்கோபு இருக்கிறான். அந்த யாக்கோபு சிறியவனா இருக்கும் பொழுது ஆபிரகாமும் அந்த வீட்டிலே இருக்கிறான். எல்லாரும் வளர்கிறதை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுவான். என் மனைவியுடைய அம்மாவை குறித்து நான் எப்பவும் நினைப்பேன், என்னுடைய அம்மாவை குறித்து அப்படிதான் நினைப்பேன். எங்க அம்மாவுக்கு அவருடைய பேத்திக்கு குழந்தை பெறுகிறதை பார்த்தாங்க. She has seen the 4th generation. அல்லேலூயா சொல்லுமா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என் மனைவியுடைய தாய் அவருடைய பேத்தியின் குமாரத்தியை பெற்றெடுக்கிறதை அவர் கையில் இந்த குழந்தையை வைத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுமா? அது எவ்வளவு 4th generation பார்க்கும்படியே முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் உயிர்ப்பு இருந்தது. They were not admitted to the hospital. They were not suffered any pain.
அப்படியே கர்த்தர் முதிர் வயதிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் மாத்திரம் இந்த வசனத்தை அவன் நம்பின மாதிரி தெரியல. நல்லா கவனிங்க, அது அவனுடைய சம்பவத்தை மாத்திரம் ஒன்னு சொல்றேன். அவனுக்கு பிரியமான மகன் ஒருத்தன் இருக்கான். யாரு? யோசேப்பு. அவனுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இவனுக்கு என்ன பண்ணுவான்? ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பான். பல வர்ண நிறமுள்ள ஒரு அங்கியை அவனுக்கு தச்சு அவனுக்கு பிரசன்டா கொடுப்பான். ஒரு போய் அண்ணன் நலம் விசாரிச்சுட்டு வான்னு அவங்க அப்பா அனுப்புறாங்க. அந்த பயவுல என்ன பண்ணிட்டான்னு உன்னை கொண்டு போடலான்னு சொல்லி குழி இல்லாத தண்ணீர் இல்லாத குழியில அவனை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் நெஞ்சில ஈரம் இருந்துச்சு. குழி இல்லாத தண்ணீர் இல்லாத குழியில போட்டு அவன் செத்து போவான்னு சொல்லி மீதியான கையில ஒரு 20 வெள்ளி காசுக்கு வித்து விட்டாங்க. இப்ப அப்பாட்ட போய் என்ன சொல்றதுன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரத்தத்தை பல வர்ண அங்கியில தோய்த்து அப்பாட்ட வந்து கொடுக்கறாங்க. அப்ப இந்த சட்டை யாருதுன்னு கேட்கறான். தெரியாதவன் மாதிரி கேட்கறான் இந்த பையன். இந்த சட்டை யாருக்கு தெரியுமா? இது யோசேப்புடைய சட்டை. பாத்தீங்களா, அதுல ரத்தம் இருக்கு. ஒரு காட்டு மிருகம் அவனை என்ன பண்ணிருச்சு, பட்சித்து போயிட்டு. அவனுடைய துக்கம் மகா பெரிய துக்கம். மிகவும் நேசித்த ஒரு மகன் மரித்து போய்விட்டான் என்று அவன் துக்கத்தை ஒருவரும் ஆறுதல் படுத்த முடியல. 37ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை போய் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தில் அவன் அவனுடைய இனத்தார் ஜனத்தார் வந்து அவனை ஆறுதல் படுத்த விரும்புகிறார்கள். ஆனாலும் என்ன பண்றான், அவன் ஆறுதல் அடைய இடம் கொடுக்கல. அவன இடம் கொடுக்கலன்னா அவன் வந்து he was not able to be comforted. ஏன்னா அவ்வளவு பெரிய துக்கம், அவ்வளவு பெரிய துக்கத்திலிருந்து இவர்கள் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்ட வேளையிலே தான் நான் சொல்றேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலும், ஒரு சந்தேகப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன நன்மையை அவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அதே குமாரர்கள் எகிப்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். அவர்கள் அப்பாவிடத்தில் சொல்லுகிறார்கள், அப்பா நாங்கள் வந்து யோசேப்பை எகிப்திலே பார்த்தோம். மாத்திரமல்ல, எகிப்திலே அரண்மனையிலே பார்த்தோம். அரண்மனையில மாத்திரமல்ல, அவன் பார்வோனுக்கு அடுத்தவனாக அமர்ந்திருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் என்று அவன் சொல்லுகிறான். அதை நம்ப மாட்டேங்கிறான். அப்ப கர்த்தர் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையை அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட மரம் அண்டேனுக்கும் கர்த்தர் ஒரு நன்மை செய்து அவர் சொன்ன நன்மை அவனுக்கு செய்கிறார். அந்த பிள்ளைகள் வெளியே வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவனை யாக்கோபை அழைக்கிறாங்க. வேண்டா வெறுப்போடு வெளியே வந்து பார்க்கிறான். அவன் பார்வோன் அனுப்பின அந்த வண்டிகள், ரதங்கள், குதிரைகள் வந்து அங்கு நிற்கிறது. இவனை அழைத்து பரிவாரங்களோடு கூட இவனை அழைத்துக் கொண்டு போவதற்கு வந்து நிற்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான். யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். யோசேப்பை சொல், நான் உன்னை பார்ப்பேன் என்று நான் எள்ளளவும் நினைக்கல. ஆனால் அவன் யாக்கோபு 2 குமார்களையும் அழைத்துக் கொண்டு வருகிறான். நான் உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், உன்னுடைய சந்ததியை பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் யோபுவும் அவன் அறிக்கை செய்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீதை போல யோபுவும் அறிக்கை செய்கிறான். அவனை கொடிய பருக்களால் அவன் வாதிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனவர். கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய மனைவி அந்த சாம்பலிலே உட்கார்ந்த அந்த மனிதன் அவனுடைய கணவனிடத்துல வந்து சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, தேவனை தூஷித்து சிவனை விட்டுவிடு. அப்படிப்பட்டவள் தன் கணவன் அவன் மீது ஒரு அருவருப்பான வாசனை வீசுகிறது. அந்த கொடிய பருக்களால் அவன் தேகத்தில் அவ்வளவு மோசமான வாசனை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு செபிக்கணும், ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும், ஆண்டவர் அவனை சுகப்படுத்த முடியும் என்று கூட அவள் என்ன பண்ணல, நினைக்கல. நீ தேவனை தூஷித்து, அப்படிப்பட்ட மனுஷன் கொடிய பருக்களால் தன்னை சுரண்டிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செய்ய.
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மாம்ச கண்களினால் அவரை பார்ப்பேன். கரந்தட்டி ஆண்டவர், என்ன பெரிய ஒரு அறிக்கை பாருங்க, எவ்வளவு பெரிய அறிக்கை. என் மாம்ச கண்களினால் அவரை பார்ப்பேன். கர்த்தர் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். யோபு 1 அதிகாரம் 2-3 வசனத்தையும் வாசித்து பாருங்க. 42 அதிகாரத்திலையும் வாசித்து பாருங்க. இங்க 7000 ஆடுகள், அங்கு 3000 அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கு. ஒட்டகங்கள் எல்லாம் போட்டிருக்கு. ஏர் மாடுகள் ஒரு 500, அப்புறம் கழுதைகள் ஒரு 500, எல்லாத்தையும் போட்டிருக்கு. 42 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? எல்லாமே டபுள். கர்த்தர் சொன்னதை கட்டாயம் செய்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இரண்டாவதாக நான் சொன்னேன், உங்களை தொடர்ந்து வரும் நன்மை. நான் 76 வயதிலும் கர்த்தர் எனக்கு நன்மையை கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? முதிர் வயது வரைக்கும் சகல ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, அன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தவர் இன்றைக்கும் அவருடைய நன்மைகளும் கிருபைகளும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு. சங்கீதம் 31:19 வாசிங்க. தொடர்ந்து வரும் நன்மை என்று சொன்னேன். இங்கு கர்த்தர் ஒரு நன்மையை உனக்கு வைத்திருக்கிறாராம். அது என்னவாம்? பெரிய நன்மை. பெரிய நன்மை. அந்த பெரிய நன்மையை கர்த்தர் உனக்காகவே, வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, அல்லேலூயா சொல்லுமா, உனக்காகவே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். Are you not excited? I am so excited. எனக்காகவே கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது I was so excited. எப்படி அருமையாய் கர்த்தர் இப்படி ஒரு நன்மைகளை நமக்கு கூட. ஆனால் அந்த முதலாவது நன்மை, தொடர்ந்து வருகிற அந்த நன்மைக்கு முக்கியமான ஒரு காரணம், நீ என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கப்படுது உன் கருத்துல இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? there is a condition. உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்றால், நன்மை உன்னை முதிர் வயது வரைக்கும் தொடர்ந்து வர வேண்டும் என்றால், நீ என்ன பண்ணக்கூடாது? உன்னுடைய மனதிலே எண்ணம் என்ன இருக்கக்கூடாது? பழி வாங்குதல் உன்னிடத்திலே இல்லை. அது கர்த்தருடையது. அப்படி உன் மனதில் நீ வைத்துக் கொண்டால் உன்னை கர்த்தர் உனக்கு தொடர்ந்து நன்மைகளை வரப்படும். இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு எந்த நன்மை, பெரிய நன்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார், யாருக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று அந்த வேதம் அழகாக சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை மனுபுத்திரர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இல்ல அப்படி நினைச்சிட்டு போயிடாதீங்க, காலரை தூக்கிட்டு போயிடாதீங்க. பெரிய நன்மை எனக்காக வச்சிருக்காரு. ஆனா பெரிய நன்மை யாருக்காக வைத்திருக்காரு? கர்த்தருக்கு பயந்திருக்கணும். மனுபுத்திரர்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ணணுமா? கர்த்தரை நம்பணுமா, அறிக்கை செய்யணுமா? அல்லேலூயா சொல்லுமா? அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? தானியேலை பாருங்க, அவன் நல்லா அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு பெரிய டிகிரி எழுதுறார், கையெழுத்து போடுறார். என்ன டிகிரி? 30 நாட்கள் அளவும் நீங்க யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. யார்ட்டையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? செவம் பண்ணக்கூடாது. இப்ப இந்த 40 நாள்ல கறி சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னா என்னை அடிக்கதான் வரீங்க. நான் ராஜா வரதா ஒரு பெரிய கட்டளை போட்டுருவேன். அப்போ 30 நாள் அளவும் என்ன பண்ணக்கூடாதா? நீ ஜெபம் பண்ணக்கூடாதா? இப்ப என் மனைவி சொன்னா 30 நாள் அளவு, இந்த 40 நாள் அளவு என்ன பண்ணுங்கன்னு சொன்னா 5 அதிகாரம் வாசிங்கன்னா, அவங்க ராணியா இருந்து கட்டளை போட்டுதான் செய்வீங்களா?
அவன் ராஜா கட்டில போடுறான் 30 நாள் நீ என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்ப அவன் நினைச்சிருக்கலாம், தானியேல் நினைச்சிருக்கலாம், இவர் 30 நாள் தானே கேள்வி கொடுத்திருக்கிறார், 30 நாள் மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தா என்ன? நிறைய பேருக்கு அப்படிதான் தோணுது. ஒரு 40 நாள் கறி சாப்பிடாம இருந்துச்சா என்ன? யோசித்து பாருங்க. அப்படி பண்ணல. அவன் எல்லாருக்கும் தெரிகிறதுபடி அவன் ஜன்னல்களை எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக திறந்து வைத்து அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல அவன் 3 வேளை அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தை மனுபுத்திரருக்கு, ராஜாவுக்கு முன்பாக, பிரதானிகளுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக இவர்தான் உண்மையான தேவன் என்பதை அவன் நம்பினபடியினால். அல்லேலூயா சொல்லுமா. நல்ல கவனிங்க. அந்த 3:28 வாசித்து பாருங்க, 6:23 வாசித்து பாருங்க. அந்த வசனம் 2 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாத்ராக் மேஷாக்கை குறித்து, ஆபேத்நேகை குறித்து 3:28 சொல்லுகிறது. 6 வாசிக்க வேண்டாம், 6:20 வீட்டுக்கு போய் வாசிங்களேன். இதெல்லாம் நீங்க வீட்டுல செய்கிற எக்ஸசைஸ் இல்ல, அது செய்ய மாட்டீங்க. லெந்து கால நாட்கள் வாசித்து பாருங்களேன். அதை அவன் வேற தேவர்களே இருந்த 3 வாலிபர்களை குறித்து அந்த ராஜா சொல்ற அதே வார்த்தையை தான் 6:23 அவன் தேவனை விசுவாசிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ராஜாவுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, பிரதானிகளுக்கு முன்பாக, மனுபுத்திரருக்கு முன்பாக அவர்கள் அறிக்கை செய்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய நன்மையை அவனுக்கென்று உண்டாக்கி வைத்தார். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க அதை வாசிக்கும் பொழுது சோ எக்ஸைட்டட். கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாயை என்ன பண்ணாரா? அது எல்லாத்துக்கும் அது பெரிய காரியமா இல்ல, இது தானியேலுக்கு மாத்திரம் செய்யப்பட்ட ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா சொல்லுமா. அவனை தூஷித்த, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண மற்றவர்களை தூக்கி அந்த சிங்க கபில போடுறாங்க. அப்ப கட்டப்பட்ட வாய் என்னாச்சு? சிங்கத்து வாய் நல்லா திறந்துருச்சு. நல்ல கவனிங்க பிரியமான. ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். He makes a division. இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தர் அவருக்கு அவருடைய நாமத்தை மனுபுத்திரர்களுக்கு முன்பாக நம்புகிறவர்கள், அறிக்கை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மை. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் வேறு கோணத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொற்சிலையை செய்து அதை கும்பிட சொல்லுகிறான். ஆனால் அவன் சொல்றான், நாங்கள் இந்த பொற்சிலைக்கு வணங்க மாட்டோம், கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இதை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, பிரதானிகளுக்கு முன்பாக எங்களுடைய தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படி சொன்னவர்கள் அந்த 28வது வசனத்தை வாசிப்பாங்க. அந்த ராஜா சொல்றான், மற்ற எல்லா தெய்வத்துக்கு மேலான தெய்வம் என்று அவர்கள் நம்பினபடியினால், அதே வார்த்தை சொல்லப்படுகிறது, நம்பினபடியினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுதலை பண்ணினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்து வாசிப்பார். ஆண்டவர் அந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்க சொல்லுகிறார். இவன் பலிபீடத்தில் வைத்து கரத்தை நீட்டி அந்த கத்தியை எடுக்கிறான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கை போடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த 12வது வசனத்தில், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபட, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவனா என்ன அர்த்தம் அங்கு போடப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே உன் சந்ததிகள், உன் சந்ததியின் சந்ததிகள் பூமிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா.
இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அவருக்கு பயந்திருக்கிறபடினால் என் சந்ததிகளை, என் சந்ததியின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. நான் ஒருவேளை போராட்டத்தோடு, பாடுகளோடு, துரோகம் இழைக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் என் சந்ததியின் சந்ததிகள், they are the matter of right, they are going to inherit. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என் பாடுகளும் என் கண்ணீரும் எனக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களும் ஒரு நாளும் வீண் போகாது. நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடியினால் கர்த்தர் நிச்சயமா என் சந்ததியின் சந்ததிகளையும் இந்த பூமிக்குள் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கட்டும். சங்கீதங்கள் 65:4 வாசி. 3 சங்கீதக்காரர்கள் எழுதி வைத்த ஆறுதலான வசனங்களை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குவாராம். தொடர்ந்து வரும் நன்மை என்று சொன்னேன், பெரிய நன்மை என்று சொன்னேன், உன்னை திருப்திப்படுத்துகிற நன்மை. அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய மனது எப்பவுமே திருப்தி அடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை அவர் நன்மையினால் என்ன பண்ணுவாராம்? திருப்திப்படுத்துவாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. என்றைக்குமே நாம திருப்தி அடைகிறது இல்லை. நீ நீதிமொழிகள்ல அது 13 அதிகாரமா 30 அதிகாரம் நினைக்கிறேன், திருப்தி அடையாத சில ஜந்துக்களை குறித்து சொல்லு. நம்ம ஒரு ஜந்துக்கள் மாதிரி தான் இருக்கிறோம், எந்த காலத்திலும் ஒரு திருப்தி இல்லை. ஆனால் இந்த வசனம் எனக்கு அழகாக சொல்கிறது, தேவனுடைய வீட்டில் ஆசீர்வாதமாகிய அந்த திருப்தி கொடுக்கிற நன்மையினால் உன்னை நிரப்புவேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மாத்திரம், அன்னாள் சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை வீட்டுக்கு சேர்ந்து வாசிப்பார். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆகையினால அவன் இன்னொரு திருமணம் செய்கிறான், பெண்ணினாள். அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் அந்த அவனுடைய அன்னாளுடைய கணவன் என்ன செய்வான், இந்த அன்னாளை மிகவும் அதிகமா என்ன பண்றான்? நேசிக்கிறான். வருஷத்தோறும் ஆலயத்துக்கு அவனுங்களை அழைத்து கொண்டு போவான். அப்பொழுது அவனுக்கு பரிசு பொருள்கள் வாங்கி கொடுப்பான். பெண்ணினாளுக்கு வாங்கி கொடுக்கிற பரிசு பொருளை காட்டிலும் 2 மடங்கு அன்னாளுக்கு கொடுப்பாள். எத்தனை வருடங்கள் அவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்களோ சொல்லப்படல. நல்ல கவனிய பிரியமா, எத்தனை ஆண்டுகள் இந்த ஆலயத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனான் என்று எழுதப்படல. ஆனால் அந்த ஆலயங்களுக்கு அவன் போகும் பொழுதெல்லாம் இந்த அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள். நல்ல கவனிங்க பிரியமா, அழுது கொண்டே தான் இருப்பாள். அங்க விருந்து கொடுக்கப்படுமா, சாப்பிட மாட்டாளாம், பட்டினியா கிடப்பாளாம். பட்டினியாய் கிடந்து அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள், ஏதோ ஒரு வருஷம், இத்தனை நாட்களும் ஆலயத்துக்கு போவா. அங்க கசப்போடு கூட தான் போவா, கசப்போடு கூட தான் திரும்பி வருவா. அழுகையோடு கூட தான் போவா, அழுகையோடு கூட தான் திரும்பி வருவா. பட்டினியோடு கூட தான் போவா. கணவன் என்னதான் அவளுக்கு அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு அவளிடத்தில் வெளிப்படலை. அழுது கொண்டே தான் இருப்பாள். ஆனால் ஒரு விசை அவள் போகும் பொழுது அவள் என்ன செய்திருக்கிறாள் என்றால், அவள் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறாள். நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு எம்பசைஸ் தட். ஆலயத்துக்கு போகிறா. ஆலயத்தின் வாசல்ல அங்க ஏலி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனையும் தாண்டி என்ன பண்றா, அங்கு ஆண்டவரிடத்துல தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றுகிறாள். தேவனுடைய வீட்டிற்குள் நீ வந்த உன்னை அவர் மகிழ்ச்சிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? திருப்திப்படுத்துகிற நன்மையை உனக்கு தந்தருளுவார் என்று நான் பேசிக் கொண்டிருக்கோம். அவள் ஆலயத்தில் பிரவேசித்து வெளியே அழுது கொண்டிருந்தவள் உள்ளே வந்து அழுகிறாள். ஆலயத்துக்குள்ளே வந்து அழுகிறாள். வெளியே தான் அழுது கொண்டிருந்தாள்.
உள்ளே வந்து அழுகிறாள். ஆனால் கர்த்தர் நன்மையை கொடுத்து அவளை திருப்தியாக்குகிறார். அவள் சமாதானத்தோடு போ என்று சொன்ன அந்த ஏலி அவளுடைய துக்கம், அவளுடைய கசப்பு, அவளுடைய பாரம் எல்லாம் நீங்கி சமாதானத்தோடு போனார். அவளை திருப்திப்படுத்துகிற நன்மையை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? இதுவரைக்கும் அவளுக்கு கிடைக்காத பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரா இல்லையா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் ஒரு திருப்தி அவளுக்கு கொடுத்தாரா இல்லையா? எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆலயம் என்பது தேவனுடைய வீடு. இந்த இடத்துல தேவனுடைய வீடு என்று நான் எப்பொழுதும் கருதுவேன். நான் கூட இந்த இடத்துல வந்துதான் அந்த சேர்ல இந்த தம்பி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தான் உட்கார்ந்து நான் தியானிப்பேன். இது தேவனுடைய வீடு. நாம் ஆலயத்துக்கு அநேக நேரத்தில் எதற்காக போகிறோம்? நீங்க சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகிறோமா இல்லையா? எதற்காக போறோம்? ஆராதிக்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். இல்லன்னு நான் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், உங்களை கவர்ந்த வசனம் என்னன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆலயத்துக்கு எதுக்கு போறீங்க? மாப்பிள்ளை பார்க்க போறோம். We go there for a corporate worship. அங்கு கர்த்தரை ஆராதிக்க தான் போறோம். கர்த்தரை தேடி அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அதெல்லாம் உண்மைதான், சத்தியம் தான். ஆலயத்துக்கு நம்ம சும்மா போல. நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், பொண்ணு மாப்பிள்ளை போறீங்கன்னு. ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? கர்த்தரை ஆராதிக்க போறோம். மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. ஃபார் சோசியல் கிளப் மாதிரி போறவங்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அது ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் அநேகர் நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் மேல ஒரு பக்தி நிமித்தம் நம்ம ஆலயத்துக்கு போறோம். ஆனால் அது ஒன்று, நான் சொல்ல போகிறது இன்னொன்று. அங்கு கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஒருமித்து அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஆராதிக்க தான் போறோம். ஆராதிச்சுட்டு வர்றோம், அவருடைய சமாதானத்தினாலே வந்து விடுகிறோம். ஆனால் இங்கு ஒரு கணவனோடு கூட போல, மற்றவர்களோடு கூட போகல, இவள் தனியாய் பிரவேசிக்கிறார். இந்த அனுபவம் தான் உங்களுக்குள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஆலயத்துக்கு ஆராதனை செய்ய போகிறோம். ஆலயத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட செபிக்கிறோமா? ஆமென். யார் சொன்னாங்க? நாங்க ஒவ்வொரு மாசமும் பாளையங்கோட்டைக்கு போறோம். இப்போ 4 மணிக்கு ட்ரெயின் போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நாங்க அந்த கத்தீட்ரலுக்கு போவோம். அது ஆலயம் தான், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிற ஆலயம் தான். ஆனால் நாங்க போற நேரம் தான் அவன் ஆலயத்தை திறப்பான். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஆலயத்தை திறந்து எங்களுக்காக ஆல்டர்ல திறந்து வச்சு அங்க லைட் எல்லாம் போட்டு எங்களை அலோவ் பண்ணுவான். ஆகிய நாட்களில் நாங்கள் 2 பேரும் போவோம், அங்க முழங்கால் படிடுவோம். நான் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில், நான் இதை கவனமாய் கேளுங்க, நான் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் நான் செய்து கொண்டிருந்ததையும் உங்களுக்கு சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன். இந்த ரகசியம்லாம் எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். 2 பேரும் போவோம். அவள் ஒரு காரியத்தை கொடுத்து அவள் ஜெபித்துட்டு வருவாள். நான் ஆண்டவருக்கு அந்த இடத்துல போய் நன்றி சொல்லிவிட்டு வந்துடுவேன். இதுதான் கொஞ்ச நாட்களாக நடந்த காரியம். நல்ல கவனிங்க. அவள் எதுக்காக ஆலயத்துக்கு போன, என்ன ஜெபம் பண்ணன்னு என்று சொல்ல மாட்டான், எனக்கு தெரியாது. அவள் ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஒரு வேண்டுதல் அல்லது ஒரு விண்ணப்பத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு வருவாள். நான் அங்கு போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விட்டு வருவேன். 2 பேத்துக்கு வித்தியாசம். பல நாட்கள் அப்படிதான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். திடீரென்று ஆண்டவர் என் உள்ளத்திலே உணர்த்தினார். முழங்கால் படியிட்டு ஒரு காரியத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி சொல்லிவிட்டு ஒரு காரியத்திற்காக அவருடைய பாதத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்து விட்டு வரும். ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைப்பேன். I will not go there to make a litany prayer. Mind you, அங்க போய் நான்
இல்ல உலகத்துக்காக நான் ஜெபிக்க அந்த இடத்துல முழங்கால் படியில்லை. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றிற்காக நான் ஜெபிக்க அந்த இடத்துல போகல. அந்த இடத்துல போய் ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்து வருவேன். அதை சீக்கிரத்திலே கர்த்தர் செய்து முடிப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதான் அவருடைய வீட்டிலே திருப்திப்படுத்துகிற ஒரு நன்மை. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் மூத்த மகள் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிட்டான். என் மூத்த மகன் கிட்டத்தட்ட 6 அடி, 5 feet 11 inches. அவனுக்கு மனைவி 5 feet 8 inches உயரமா கிடைச்சிட்டான். கடைசி பையன் இந்த விவியன், அவன் 5 feet 4 inches or 5 feet 5 inches இருப்பான். ரொம்ப சித்து பையன். அப்போ அவனுக்கு பெண் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான் அந்த இடத்துல போய் முழங்கால் படிட்டு ஒரு சின்ன விண்ணப்பத்தை செய்தேன். இதெல்லாம் விசித்திரமான சிரிக்கிற ஒரு சம்பவத்தை நான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வச்சேன். என்ன வச்சேன்? ஆண்டவரே, என் பையன் கொஞ்சம் சின்ன திரேகம் உள்ளவன், 5 அடி 4 அங்குலம் தான் இருப்பான். அவனுக்கு ஒரு சித்து பொண்ணா, அவனுக்கு டவுன் சவுத்துல இருந்து 2 காரியம். அவனுக்கு ஒரு சித்து பொண்ணா, சவுத்துல இருந்து ஒரு பெண்ணை அவனுக்கு ஒரு மனைவியா எனக்கு கொடுக்கணும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம். நன்றி சொன்னேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டு அடுத்த மாசம், யூ வில் நாட் பிலீவ் மீ, அடுத்த மாசம் அதே போல 5 அடி உயரமுள்ள பாலினை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அவள் எங்கிருந்து வந்தா? சாயர்புரத்திலிருந்து வந்திருக்கிறவள். டவுன் சவுத்துல இருந்து எனக்கு ஒரு மருமகளை கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்ன அந்த ஜெபத்தை, என்னை திருப்தி அடைகிற ஒரு நன்மையை கர்த்தர் கொடுத்தார். அவள் அந்த சிற்றூரில பிறந்தவள் தான். ஆனால் இந்தியாவிலே அவள் பூனாவுக்கு சென்று அவள் அந்த சிம்பியாசிஸ்ல MBA படிச்சு பெரிய பதவியிலே இருக்கிறார். ஆனால் நான் கேட்டது என்ன? டவுன் சவுத்துல உள்ள ஒரு சித்து பிள்ளையா எனக்கு கொடுங்க. கர்த்தர் என்னை திருப்திப்படுத்தினார். நாங்க தேடி போகல, கர்த்தர் அவராய் எங்களுக்கு தேர்ந்து கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் தேவனுடைய வீட்டில் அவர் நம்மை மகிழ பண்ணி அவர் நன்மை நாம் திருப்தி அடைவோம். கரந்தட்டி அந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் நம்ம எல்லாரும் போகிறோம். ரிவர்ஸ் சர்ச் போறீங்க, நாங்க ஹவுஸ் ஆஃப் பிரேயர் போறோம். என்னைக்காவது தனியா போய் முழங்கால் போடுறோமா? நம்ம ஊர்ல செய்ய முடியாது. நம்ம ஊர்ல செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. அதையினால்தான் நம்ம அங்கு போகும்பொழுது அந்த கத்தீட்ரல் ஒரு பெரிய, அங்கு போனா இந்த வேளாங்கண்ணி மாதிரி போனா நடந்துரும் எல்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நேர்த்திக்கடன் எல்லாம் போயிட்டு பண்ணாதீங்க. அங்க ஏன் போறோம்? வந்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு பாம்புக்கு அந்த ஜெபவுட்டுக்கு போற வழியில அங்க போய் நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி விட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டு அநேக காரியங்கள், என்னுடைய சாட்சி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். எத்தனையோ காரியங்கள், தனித்தனியான ஒரு காரியத்தை வைத்து விட்டு வருவோம். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நாங்கள் திருப்தி அடைகிற ஒரு பதில். கர்த்தர் சொன்ன நன்மைகளை அவர் கட்டாயம் உங்களுக்கு அருளி செய்வார்.